எலக்ட்ரிக் மோட்டார் சைக்கிள்கள் புத்தம் புதுசாக பல வகையில் வந்து இறங்கி இருக்குது. பேசிக் வந்து 4 லட்சத்துலேருந்து இருக்குது. ஃபுல் சார்ஜுக்கு 80 கிலோமீட்டர் ஓடும். 72 வோல்டேஜ் 26 MPS. ஒருக்கா சார்ஜ் பண்ணுறதுக்கு 2.5 யூனிட் எடுக்கும். இது வந்து 4,59,950 ரூபாய். இது 2000 பெட்ஸ் மோட். 5,99,950 ரூபாயிலிருந்து உங்களுக்கு கிடைக்கும். ഇതിൻ്റെ ബാറ്ററി MPS 38 MPS. டயர்ஸ் எல்லாமே டியூப்லெஸ் டயர்ஸ். கிட்ட வரைக்கும் சென்சர் வந்தது 6,39,950 ரூபாயிலிருந்து கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரிமோட்டாலும் அக்சஸ் பண்ணலாம். எல்லா ஃபைனான்ஸ் கம்பெனியும் செய்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் 30% டவுன் பேமெண்ட் கட்டி எடுக்கும். 1,35,000 ரூபா கட்ட வேண்டியிருக்கும். மாதம் 11,700 ரூபா கட்ட வேண்டியிருக்கும். பெட்ரோல் மோட்டார் சைக்கிள் பயன்படுத்துறதால எவ்வளவு செலவாகுது, எலக்ட்ரிக் பைக்கை பயன்படுத்துறதால எவ்வளவு நீங்கள் சேமிக்கலாம்ன்ற ஒரு விஷயம் போட்டிருந்துச்சுன்னா நான் வந்தோடனே பார்த்துருந்தேன். அப்போ ஒரு எலக்ட்ரிக் மோட்டார் சைக்கிளை நீங்கள் வாங்குறது மூலமாக கிட்டத்தட்ட 3 வருஷத்தில் இதை வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாகவே நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம். 4,59,950 ரூபா சேமிக்கக்கூடியதாக இருக்குது. வணக்கம், நான் ஆரூரன். இப்போ யாழ்ப்பாணத்தில் ஆரியகுளம் சந்திக்கு பக்கத்தில் இருக்கிற அபான்ஸ் காட்சி அறையில் நிற்கிறோம். இங்கே எலக்ட்ரிக் மோட்டார் சைக்கிள்கள் புத்தம் புதுசாக பல வகையில் வந்து இறங்கி இருக்குது. இந்த எலக்ட்ரிக் பைக்குகள் என்ன பயன், என்ன விலையில் விற்கினம், எப்படி மக்கள் பெற்றுக்கொள்ளலாம், எப்படி பயன்படுத்தலாம் என்ற சகல விஷயங்களையும் இன்றைக்கு பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னாலே தெரியும், புத்தம் புதிய மாடல் இறங்கி இருக்குது. உள்ளுக்க இன்னமும் நிறைய மாடல், மொத்தமாக 7 மாடலுக்கிட்ட வந்திருக்குது. அவ்வளவு மோட்டார் பைக்குகளும் உங்களுக்கு நாங்கள் காண்பிப்போம். அது தொடர்பான விவரங்களையும் நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். அதே மாதிரி இந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சரியா யாழ்ப்பாணம் ஆரியகுளம் சந்திக்கு அருகாமையில் இருக்குது. ஆரியகுளம் சந்தியில் இருந்து யாழ் நகர சிக்னல் சந்தியை நோக்கி போகைகளில் ரயில்வே ட்ராக்குக்கு போகிறதுக்கு முன்பாக இடது பக்கத்தில் இந்த அபான்ஸ் காட்சி அறை இருக்குது. இங்கே யாடியான்ற நேரடி டீலர்ஸ் தான் அபான்ஸ் தான் அதை செய்யுது. அந்த கடைக்கு தான் வந்துருக்கிறோம். வாங்க உள்ளுக்கு போய் நாங்கள் மிச்ச விஷயங்களை பார்த்துக்கொள்ளலாம். ஓகே, இப்போ யாடியா ஷோரூமுக்குள்ளே வந்துட்டோம். இங்கே மோட்டார் பைக்குகள் என்னென்ன விலையில் இருக்குது, அதனோட பேட்டரியினுடைய தரம் மற்றும் அதனுடைய கால நீடிப்பு எல்லைகள், மற்றது லீசிங்கில் இந்த எலக்ட்ரிக் மோட்டார் சைக்கிள்கள் கிடைக்குமா, இது சம்பந்தமான சகல விஷயங்களையும் இப்போ கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம். அண்ணா தான் விளக்கம் அளிக்க போகிறார். அண்ணா வணக்கம். வணக்கம். அவங்களோட பேர் என்ன? சாகித்யன் அவர்கள். இங்கே உங்களோட இந்த ஷோரூமில் என்னென்ன மாடலில் இப்போ பைக்ஸ் அரைவாகிருக்கு? உங்கள்கிட்ட இப்போ டோட்டலாக 7 மாடல்ஸில் இருக்குது. அதில் பேசிக் 4 லட்சத்துலேருந்து இருக்குது. அதில் ஒவ்வொரு 2 டைப்பான பைக் இருக்குது. ஃபுல் சார்ஜுக்கு 80 கிலோமீட்டர் ஓடுறதும் இருக்குது, 100 கிலோமீட்டர் ஓடுறதும் இருக்குது. அதில் தான் இது 4 லட்சம் ரூபா. இதான் ஸ்டார்டிங் பேசிக் மாடல். ஃபுல் சார்ஜுக்கு 80 கிலோமீட்டர் ஓடும். மற்றது 800 வாட்ஸ் மோட்டர் பவர், மேக்ஸிமம் ஸ்பீட் 55 வரைக்கும் ஓடும். இதுக்கு அடுத்தது 430 கொண்டிருக்கு. அது இப்போ ஸ்டாக் இல்லை. அதுவும் அதே 80 கிலோமீட்டர் ரேஞ்ச் தான். இதை விட அது மோட்டர் பவர் கூட 1200 வாட்ஸ் மோட்டர். மற்றபடி ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி. அதுக்கு அடுத்தது தான் இது 460. இது 460 4,60,000 ரூபா. இது இந்த பேட்டரி தன்மைகள் கிலோமீட்டர். இது ஃபுல் சார்ஜுக்கு 80 கிலோமீட்டர் ஓடும். 72 வோல்டேஜ் 26 MPS பேட்டரி. ஒவ்வொரு பைக்குக்குமே 6 பேட்டரி இருக்குது. ஒவ்வொரு தனித்தனி செல்லில் 6 பேட்டரி இருக்குது. மற்றது இது 1200 வாட்ஸ் மோட்டர் பவர். இது 80 கிலோமீட்டர். இதெல்லாம் இப்போ சார்ஜிங் எத்தனை ரன் சார்ஜ் போடக்கூடிய மாதிரி? இது இந்த சைக்கிளிங்ஸ் 800 தொடக்கமாக 1000. மற்றது நீங்கள் இப்போ என்ன ஒரு சார்ஜ் பண்ணுறேன்டா 6லேருந்து 8 மணித்தியாலம் எடுக்கும் ஃபுல்லாக இறங்கிச்சேன்டா. இப்போ இந்த பைக்கில் அதிகபட்சம் நாங்கள் பயணிக்கக்கூடிய தூரம் ஒருக்கா சார்ஜ் பண்ணால் 80 கிலோமீட்டர் ஓடும். 80 கிலோமீட்டர் ஓடும். இந்த மாடலுக்கு என்ன பேர்? இது T5 என்ற மாடல். அதுக்குரிய ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாம் இருக்குது. பேட்ரி சார்ஜ் ஆகிறதுக்கு 8 தொடக்கம் 9 மணித்தியாலம் எடுக்கும். 9 மணித்தியாலங்கள். அதோட இந்த மோட்டார் சைக்கிளினோட 800 தொடக்கம் 1000 சைக்கிள். சார்ஜ் ஏற்றுற அளவு சைக்கிள் சார்ஜிங் 800 தொடக்கம் 1000 தடவை சார்ஜ் ஏற்றினோன்னா திரும்ப பேட்டரி மாற்ற வேண்டி வருமா? ஒருக்கா சார்ஜ் பண்ணுறதுக்கு 2.5 யூனிட் எடுக்கும். 2.5 யூனிட். ஓகே. அந்த எண்ணிக்கை முடிஞ்சோடனே பேட்டரி மாற்ற வேண்டியிருக்குமா? நாங்கள் அது அப்படித்தான். சைக்கிளிங்ஸ் முடிஞ்சோடனே மாற்ற வேண்டி வரும். அது லைஃப் டைம் முடிஞ்சிருந்தேன். லைஃப் டைம். அப்போ அதுக்குரிய பேட்டரியல் மாற்றுறது, மற்ற ஸ்பேர் பார்ட்ஸ், அதுக்குரிய வசதி எல்லாம் இலங்கையில் இருக்குது. ഇതിൻ്റെ இப்போ பார்ட்ஸ் என்றாலும் சரி, சர்வீஸ் என்றாலும் சரி, ஹீரோ சர்வீஸ் சென்டரில் தான் இதுக்கான பார்ட்ஸும் இருக்குது, சர்வீஸும் அங்கே தான். இந்த அபான்ஸ் தான் டீலர்ஸ்.
அபான்ஸ் வந்து ஹீரோவும் அவங்க தான் செய்கிறாங்க. ஸோ இப்போதைக்கு ஜாடியாக்குன்னு தனியாக சர்வீஸ் சென்டர் இல்லை. இப்போ டெம்பரரியாக அபான்ஸ் ஹீரோவில் வச்சு செய்யலாம். இது வந்து T5 மாடல் யாடியாண்ட இது வந்து 4,59,950 ரூபாய். இந்த விலையில இருந்து நீங்கள் இதை பெற்றுக்கொள்ளலாம். இது மற்றொரு மாடல் ரைட். இதுக்கு அடுத்த மாடலில் பார்ப்போம். இதில் இப்போ 4 வெரைட்டி ஆஃப் கலர்ஸ் இருக்குது. 4 கலரில் இருக்கு ரைட். இந்த T5 மாடல் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி 4 கலரில் எடுத்துக்கொள்ளலாம். வெள்ளை கலரில் இருக்குது, சிவப்பு கலரில் இருக்குது, அடுத்தது கிரே கலரில் இருக்குது, அடுத்தது வந்து இந்த ஒரு மெட்டல் ப்ளூ அந்த கலரில் வந்து இருக்குது. இது அடுத்த மாடலா? இதுவும் அதே தான். இதுவும் அதே மாடல். இதுக்கு அடுத்து எங்களுக்கு இதுதான் ஃபாஸ்ட் மூவிங், அதனால தான் இந்த பைக் நிறைய இறக்கி. ரைட். அடுத்தது வந்து T9. இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குண்ணே. இது 2000 வாட்ஸ் மோட்டார் பவர், ஃபுல் சார்ஜுக்கு 100. இந்த மாடலின் பேர் என்ன? T9. எஸ் இருக்கு. அதுக்கு அடுத்தது இது T9. இது வந்து 5,99,950 ரூபாயிலிருந்து உங்களுக்கு கிடைக்கும். இதில் முன்பக்க மாடல் பார்த்தீங்கன்னா மற்ற பைக்குகளை விட கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். கொஞ்சம் லுக்கான ஒரு ஸ்டைலான லைட்டும் நல்ல ஒரு ஃபோக்கஸான ஒரு லைட் உண்டு. மெல்லிய ஒரு கீழே வச்சிருக்கணும் சிக்னல். இப்போ சார்ஜை ஏற்றி நிற்குது. இப்போ ஃபுல் சார்ஜில் இருக்குது. ஃபுல் சார்ஜோட ஷோரூமில் இருக்குது. ஷோரூம்லேருந்து கொடுக்கும்போது ஃபுல் சார்ஜோட கொடுப்போம். T9 இதுன்ற ஸ்பெசிஃபிகேஷன் இது வந்து 2000 வாட்ஸ் மோட்டார் பவர், ஃபுல் சார்ஜுக்கு 100 கிலோமீட்டர் ஓடும். 100 கிலோமீட்டர். வேகம் 65. 60ல் போகும். 65. அதான் முதல் பார்த்தது 55. அந்த ரெண்டும் 55. இது 65. இது 60. ഇതിൻ്റെ வாட்ஸ் வந்து 2000 வாட்ஸ் பவர் உள்ளது. முதல் பார்த்தது 1200. ഇതിൻ്റെ ബാറ്ററി MBS 38 MBS, அது 26 MBS. வோல்டேஜ் சேம் தான், 10க்கும் 72 வோல்டேஜ். ஆகவே இதோட விலை வந்து 5,99,950, கிட்டத்தட்ட உங்களுக்கு 6 லட்சம் ரூபா இந்த மாடல் பைக் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு. இந்த மாடலுக்கு வந்து டயர் என்ன மாதிரி? இந்த சைஸ் என்ன, இது கொஞ்சம் நார்மல் பைக்கிൻ്റെ சைஸ் இல்லை, இது கொஞ்சம் பெரிய டயர் தான். இதுக்கு வந்து பேட்டரி MBS கூடன்னு சொன்னால் தானே 38 MBS, அது 26 MBS. இந்த ப்ரைஸும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது 1,10,000, இது 1,30,000, 6 பேட்டரியும் சேர்த்து. எங்களோட பைக்கில் ஒரு பெனிஃபிட் என்னென்னா தனித்தனி செல்லாக இருக்கிறதால இந்த செல் போகிறதாவது அதை மட்டும் ரீப்ளேஸ் பண்ணுவோம். டயர்ஸ் எல்லாமே டியூப்லெஸ் டயர்ஸ் தான் எல்லா பைக்குமே. 80 கிலோமீட்டர் ஓடுற பைக்குக்கு முன்னுக்கு டிஸ்க் பிரேக், பின்னுக்கு ரம் பிரேக். பட் 100 கிலோமீட்டர் ஓடுறதுக்கு 2 டிஸ்க். டயருக்குரிய மாற்றீடுகள் எல்லாம் என்ன மாதிரி? இப்போ எங்கே மாற்றலாம்? இது காற்று போனால் என்ன மாதிரி ரிப்பேர் பண்ணுறது? முன் டயர் வந்து நீங்கள் எங்கேயே மாற்றலாம். பின் டயர் மாற்றலைன்னா அங்கே சர்வீஸ் சென்டர் தான் கொண்டு போகணும். பிகாஸ் வந்து மோட்டர் இருக்குது அதில். பின் டயர்லேயே மோட்டர் இருக்குது, ஹப் மோட்டர். டயரோட சேர்த்து ஹப்புக்குள்ளே தான் மோட்டர் இருக்குது. ரைட். அந்த ஒரு பர்பஸுக்காண்டி நீங்கள் பின் டயர் மாத்திரண்டா மட்டும் சர்வீஸ் சென்டருக்கு கொண்டு போகும். உங்கள் சர்வீஸ் சென்டர் அந்த ஹீரோவோட இருக்கு. அது எங்கே இருக்குங்க? இங்கே 7 இடத்துல இருக்குது. கோண்டாவில் இருக்குது, மற்ற சுண்ணாகம், மாணிப்பாய், சுழிபுரம், சாவச்சேரி, நெல்லியேரி, பருத்துறையன் 7 இடத்துல இருக்குது. அங்கே வந்து டயர் மாத்திர பின் டயர்ண்டா அங்கே செய்யலாம். முன் டயர் நார்மலாக இங்கே மாத்திரையில் கொடுத்துச்சு. ஓகே. இப்போ இது வந்து 3வது மாடல் பார்த்துட்டோம். அடுத்த மாடலில் பார்க்கலாம் நாங்கள். இப்போ இதுக்கு அடுத்தது 640. இதுவும் அதே 100 கிலோமீட்டர் ஓடும் ஃபுல் சார்ஜுக்கு. இதுன்ற பேர் என்னென்னா? இது ஈசிகோ கொண்ட ஒரு மாடல். இது வந்து கொஞ்சம் முதல் பார்த்ததை விட வித்தியாசமான வடிவமைப்பு. முன்னுக்கு லைட் வந்து ஒரு வித்தியாசமாக டிசைன் பண்ணியிருக்கணும். இப்போ இதுக்குரிய சிக்னல் ஃபீச்சர்ஸ் எல்லாம் என்ன மாதிரியான? இப்போ இண்டிகேட்டர், சவுண்ட் சிஸ்டங்கள் எல்லாம் இருக்குதா? இதுக்கு லைட்டாக ஒரு சவுண்டு கேட்கும். மற்ற பைக்ஸ்களுக்கு சவுண்ட் இல்லை. மற்றது அந்த ருபின் அண்டு 4 லட்சம் ரூபா அதுக்கும் இருக்குது. அதுக்கும் இதுக்கும் தான் சவுண்ட் இருக்குது. இந்த மாடல் பேட்டரி சார்ஜிங் என்ன மாதிரி? இதுவும் சேம் அதே மாதிரி தான். இப்போ 100 கிலோமீட்டர் ஓடும் ஃபுல் சார்ஜுக்கு. ஈஸிகோ. ஆனால் ஒரே ஒரு வித்தியாசம் என்னென்னா அது 2000 வாட்ஸ் மோட்டர் பவர், இது 1200 வாட்ஸ். மோட்டர் பவர் மட்டும் குறைவு. மோட்டர் பவர் குறைவு, அதை விட குறைவு. ஓகே. மற்ற ஃபீச்சர்ஸ் கூட இருக்குது அதை விட. க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்குது, ரிவர்ஸ் இருக்குது, ஆட்டோமேட்டிக் ரீசார்ஜபிள் சிஸ்டம். ஸ்டோரேஜ்னா அதில் பெரிய ஸ்டோரேஜ். நல்லா ஆழமாக இருக்குது. ஸ்டோரேஜ் வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட அரை அடிக்கு மேலே ஆழமான இது. பைக் தொட்டால் சிக்னல் சென்சர் இப்போ பாதுகாப்பு விஷயங்களும் வந்து நல்ல பக்காவாக இருக்குது. இப்போ வேறு யாராவது 3வது நபர்கள் உங்களோட பைக்கை வந்து தொட்டினோம்னு சொல்லி சொன்னால் சென்சர் அது வந்து காட்டிக்கணும். ஆட்டோமேட்டிக்காக வீலும் லொக் ஆகிடும். உருட்டே கிட்ட வரைக்கும் சென்சர் பண்ணது
ஸோ கிட்ட வரும்போதும் சென்சர் பண்ணும் அந்த இது கிட்ட வரும்போதும் சென்சர் அலாம் அடிக்கும், அதே நேரத்தில் தொட்டாலும் அலாம் அடிக்கும். பாதுகாப்புக்கு மிக முக்கியமான விஷயம் இது வந்து வீலில் வந்து பேட்டரி கனெக்ட் ஆகி இருக்குது, அது வந்து ஆட்டோமேட்டிக்காக லொக் பண்ணும் பைக்கை. அப்போ சென்சர் பண்ணி லொக் பண்ணுறதால வந்து 3ஆம் நபர்கள் ஈஸியாக வந்து மோட்டார் பைக்கை அணுக முடியாது. இது ஒரு மிக முக்கியமான பாதுகாப்புக்கான ஒரு அம்சமாக இதில் வந்து கொடுத்துருக்கணும். இது வந்து ஈஸிகோ மாடல். இது வந்து உங்களுக்கு 6,39,950 ரூபாயிலிருந்து கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரிமோட்டாலேயும் அக்சஸ் பண்ணலாம். இது ஓகே, கீயை போடாமல் ஒன் பண்ணோன்னா பார்க் மோட்டில் இருக்கும். பிரேக்கை பிடிச்சிங்கன்னா ரெடி ஆகிடும். நார்மலாக ஆக்சிலேட்டர் கொடுத்தீங்கன்னா சரி. பட் அந்த க்ரூஸ் கண்ட்ரோல்னு சொன்னால அது வந்து இதில் இந்த பட்டனை க்ரூஸ் கண்ட்ரோல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான ஸ்பீடில் செட் பண்ணி விடலாம். அதிலே போய் ஆக்சிலேட்டர் கொடுக்காம அப்படி ஆட்டோமேட்டிக்காக ஓடிட்டு இதை நீங்கள் முறுக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகே, இதில் முக்கியமான அம்சங்கள் வித்தியாசமான அம்சங்கள் எல்லாமே இருக்குது. வழக்கமாக எல்லா மோட்டர் சைக்கிளும் நீங்கள் தெரியும் ஆக்சிலேட்டர் கொடுத்தா தான் போகும். ஆனால் இது வந்து செட் பண்ணி விடலாம். உங்களுக்கு என்ன ஸ்பீட் தேவையோ அதை மேனுவலாக கொடுத்துட்டு நீங்கள் முறுக்காமலே போகக்கூடிய மாதிரி இருக்கும். அந்த கையில் உங்களுக்கு பெட்ரோல் பைக் யூஸ் பண்ணிக்க கையில் ஒரு நோ கொண்டு வர்றது, அந்த நோ இல்லாமல் ஓடக்கூடிய ஒரு பைக் இது. மற்றது ரிவர்ஸும் இருக்குது. ரிவர்ஸ் நீங்கள் காலை ஊண்டி இதண்ட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி பண்ணுறது இதில் காட்டுறது R2 ரிவர்ஸில் மூவ் ஆகும் பைக். இப்போ இதில் என்ன காட்டுது ரிவர்ஸுக்கு? ரிவர்ஸ் இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கண்டா, இந்த பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணிக்கொண்டு ஆக்சுவலாக இதில் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இதில் R2 வருது இல்லை. ரிவர்ஸ்க்கு மட்டுக்கு வந்துட்டு நீங்கள் ஆக்சிலேட்டர் கொடுத்தீங்கன்னா பின்னுக்கு அந்த வேகத்தில் ஓகே, மேக்ஸிமம் 3 km/h. ஓகே. இந்த ஈஸிகோ மாடல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் விசேடமான அம்சங்கள் இருக்குது. இப்போ இதில் நாங்கள் பார்த்த இந்த ரிவர்ஸ் மற்றது ஃபிக்ஸ்டாக ஒரு வேகத்தில் போகிறது, இது வந்து மற்ற மாடல்களுக்கும் இருக்குதா? எல்லாத்துக்கும் இருக்குது. எல்லா அதாவது இங்கே இருக்கிற எல்லா எலக்ட்ரிக் பைக்குக்குமே இந்த விசேட அம்சங்கள் இருக்குது. அதாவது உங்களுக்கு விரும்பின வேகத்தில் நீங்கள் மனுவலாக செட் பண்ணி போட்டு நீங்கள் வந்து அந்த வேகத்திலேயே போய்கொண்டிருக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் ரிவர்ஸ் எடுக்கலாம். மேக்ஸிமம் 3 km/h என்ற வேகத்தில் வந்து நீங்கள் ரிவர்ஸுக்குரிய ஒரு பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி போட்டு நீங்கள் ஆக்சிலேட்டரை கொடுத்தீங்கன்னா ரிவர்ஸ் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதே நேரம் நீண்ட தூர பயணங்களுக்கு எங்களுடைய மணிக்கட்டில் வந்து ஒரு வலி ஏற்படும் நார்மலாக பெட்ரோல் பைக்குகள் ஓடைக்கல. அப்போ அந்த விஷயம் அந்த பிரச்சனை இல்லாமல் ஓடுறதுக்காண்டி ஒரு புது தீர்வு ஒன்று கொடுத்துருக்கணும், இந்த சொல்யூஷனாக கொடுத்துருக்கணும். இந்த எலக்ட்ரிக் பைக்கில் நீங்கள் வந்து வேகத்தை வந்து செட் பண்ணி போட்டு நீண்ட தூரம் பயணிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த மோட்டார் சைக்கிள் வந்து நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்த நாங்கள் 6,39,950 ரூபாயிலிருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதற்குரிய லீசிங் விஷயத்தை நாங்கள் பின்னுக்கு பார்ப்போம். அதுக்கு முன்னம் இதன் அடுத்த மாடல் அதை பற்றி பார்த்து. இதுக்கு அடுத்தது EHS Pro ஒன்று இருக்குது. EHS Pro ஒன்று, அது 645. அதுக்கு ஸ்டாக் இல்லை, அவுட் ஆஃப் ஸ்டாக். அதுக்கு அடுத்தது கடைசியாக வந்த ஒன்று இருக்குது ஈபாக் ஒன்று. அது வந்து அது 665. அதுவும் 2000 வாட்ஸ் மோட்டர் பவர், 100 km ஓடும். சேம் இதே ஃபீச்சர்ஸ் தான், அது ஸ்பீட் மட்டும் கூட. இது 65, 75. சரி, இப்போ முக்கியமான விஷயம் இந்த எலக்ட்ரிக் மோட்டர் சைக்கிள்கள் லீசிங்கில் எங்களுக்கு கிடைக்க மாட்டது. அது சம்மந்தமான லீசிங்கில் எடுக்கலாம். எல்லா ஃபைனான்ஸ் கம்பெனியும் செய்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் 30% டவுன் பேமெண்ட் கட்டி எடுக்கும். இந்த பைக்கு கடை வந்து 35 கட்டணும் வித் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீயோட டவுன் பேமெண்ட். 35 கட்டினீங்கன்னா 3 வருஷம் மட்டும் போடலாம். மேக்ஸிமம் 3 இயர்ஸுக்கு மாதம் 11,700 வருது. அதாவது இதில் முதலாவது மாடல் யாடியா ரோபின் மாடல் வந்து நீங்கள் நேரடியாக ரெடி கேஷுக்கு எடுக்கிறேன்னு சொன்னால் 4 லட்சம் ரூபா முடியும். 3,99,950 ரூபா. அதையே நீங்கள் லீசிங்கில் போட்டு எடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் டவுன் பேமெண்ட் 1,35,000 ரூபா கட்ட வேண்டியிருக்கும். 3 வருஷத்துக்கு நீங்கள் செய்ய போகிறீங்கன்னு சொன்னால் மாதம் 11,700 ரூபா கட்ட வேண்டியிருக்கும். 2 வருஷம் 15,900 ரூபா, 1 வருஷம் 28,700 ரூபா கட்ட வேண்டியிருக்கும். அடுத்த மாடல்னா அடுத்தது M6க்கு வந்து 1,44 கட்டணும். அதுக்கு 3 வருஷத்துக்காண்டா 12,700 ரூபா. M6 ரெடி கேஷுக்கு எடுக்கிறேன்டா 4,29,950 ரூபா முடியும். அதே நீங்கள் இதில் சொன்ன டவுன் பேமெண்ட் 1,44,000. மேக்ஸிமம் 3 வருஷத்தை நீங்கள் கட்ட போகிறீங்கண்டா 12,700 ரூபாவுக்கு நீங்கள் அதை செய்து கொள்ளக்கூடியதாக இருக்குது. அடுத்தது T5 மாடல். T5 மாடல் வந்து இதில் டவுன் பேமெண்ட் 1,53 கட்ட வரும். 1,53 கட்டிங்கன்னா 3 இயர்ஸுக்கு 13,500 ஆகும். T5 ரெடி கேஷ் விலை வந்து 4,59,950 ரூபா.
அடுத்து வந்து T9. T9. T9க்கு வந்து 1.95 கட்டணும். 3 வருஷத்துக்கு 17,600 அது. T9 ரெடி கேஷ் ப்ரைஸ் வந்து 5,99,950 ரூபா. இதுக்கு வந்து நீங்கள் டவுன் பேமெண்ட் 1,95,000 3 வருஷத்துக்குன்னு சொல்லி சொன்னால் 17,600 ரூபா, 2 வருஷம் 23,800 ரூபா, 1 வருஷம் 42,700 ரூபா கட்டணும். அடுத்த மாடல் ஈஸி 10,07,000 ரூபா கட்டணும். டவுன் பேமெண்ட் 2,07,000 ரூபா, 3 வருஷத்துக்குன்னு சொன்னால் 19,100 ரூபா வருது. அதிൻ്റെ ரெடி கேஷ் ப்ரைஸ் வந்து ஈஸிக்கு தானே ஈஸிக்கு 6,39,950 ரூபா. அதே மாதிரி அடுத்தது EHS Pro. EHS Pro வந்து ஷோரூமில் தற்போது இல்லை, ஆனால் வந்தால் நீங்கள் எடுத்து கொடுப்பேன். ஓகே, அது இப்போ நெக்ஸ்ட் வீக் வந்துடும். 10,09,500 ரூபா. அதுக்கு வந்து 3 வருஷத்துக்கு 19,300 ரூபா. EHS Pro EHS Pro மாடல் வந்து 6,44,950 ரூபா. அதுக்குரிய டவுன் பேமெண்ட் 2,09,500 ரூபா. நீங்கள் 3 வருஷத்துக்கு போட போகிறீங்கன்னா மாதம் 19,300 ரூபா காட்டினாலே போதுமானது, எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு. அடுத்தது கடைசியாக வந்தது ஈப்போக்கு 2,14,500 கட்டினீங்கன்னா சரி, 2,14,500 ரூபா. 3 வருஷத்துக்கு 19,500 ரூபா வருது. இதான் லீசிங் விவரங்கள். இப்போ இந்த லீசிங் போடக்கூடிய ஆக்கள் இங்கே யார் இருக்கு? நம்ம எல்லா ஃபைனான்ஸ் செய்கிறாங்க. உதாரணத்துக்கு அபான்ஸ் ஃபைனான்ஸ், LOLC, அசெட் லைன். இங்கே வந்து நீங்களே அவையில் சஜஸ்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். நாங்களே கஸ்டமர்ஸ் விரும்பின இடத்துல நாங்கள் போட்டுக்கோம். ஆகவே லீசிங் வசதியிலையும் நீங்கள் இதை எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். குறைஞ்சது மாதம் உங்களுக்கு 20,000 ரூபாவுக்கு உட்பட்ட தொகையை கொண்ட கட்டி நீங்கள் இந்த லீசிங்கில் இதை போட்டு இந்த எலக்ட்ரிக் மோட்டார் சைக்கிள்களை உங்களுக்கு நீங்கள் சொந்தமாக்கி கொள்ள முடியும். அதே வேளை குறைஞ்சது 2 லட்சம் ரூபாவுக்கு உட்பட்ட டவுன் பேமெண்ட், அதுலவே அந்த டவுன் பேமெண்ட்டை கொடுத்து நீங்கள் இந்த மோட்டார் சைக்கிளை சொந்தமாக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்குது. ஆகவே நாங்கள் சொன்ன மாதிரி மறக்காமல் நீங்கள் இந்த யாடியா எலக்ட்ரிக் மோட்டார் சைக்கிள் நிறுவனத்துக்கு வந்து நீங்கள் வந்து பார்வையிடலாம். இப்போ வந்து அபான்ஸ்டான் யாழ்ப்பாணத்தில் இப்போ இந்த நேரடி டீலராக இருக்கணும் யாடியா கம்பெனிக்கு வந்து யாழ்ப்பாணத்தில் இருக்கிற ஆரியகுளம் சந்தைக்கு மிக அருகாமையில் இந்த லொக்கேஷன் இருக்குது. நாங்கள் ஏற்கனவே இந்த லொக்கேஷன் அங்கே இருக்குன்னு தெளிவாக காணொலியில் போட்டிருக்கிறோம். ஆகவே மறக்காமல் இந்த இடத்துக்கு மோட்டார் சைக்கிள் வாங்க விரும்புபவர்கள், அதிலும் குறிப்பாக எலக்ட்ரிக் பைக் வாங்க விரும்புகிறார்கள், இங்கே வந்து நீங்கள் இந்த விவரங்களை வந்து நேரடியாகவே கேட்டு தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். மாடல்களையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். மற்ற முக்கியமான ஒரு விஷயம் இங்கே போட்டிருந்துச்சு, நம்ம என்னென்னு சொல்லி சொன்னால், நீங்கள் பெட்ரோல் மோட்டார் சைக்கிள் பயன்படுத்துகிறதால எவ்வளவு செலவாகுது, எலக்ட்ரிக் பைக்கை பயன்படுத்துறதால எவ்வளவு நீங்கள் சேமிக்கலாம்ன்ற ஒரு விஷயம் போட்டிருந்துச்சுன்னா நான் வந்தோடனே பார்த்துருந்தேன். கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு நீங்கள் பெட்ரோல் மோட்டார் சைக்கிள் யூஸ் பண்ணீங்கன்னு சொல்லி சொன்னால் 4,59,950 ரூபா வந்து செலவாகும். அப்போ ஒரு எலக்ட்ரிக் மோட்டார் சைக்கிளை நீங்கள் வாங்குறது மூலமாக கிட்டத்தட்ட 3 வருஷத்தில் இதை வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாகவே நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம். 4,59,950 ரூபா வந்து சேமிக்கக்கூடியதாக இருக்குது. உண்மையில ஒரு பெரிய ஒரு தொகை வந்து நாங்கள் பெட்ரோலுக்காக செலவழித்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த எலக்ட்ரிக் மோட்டார் சைக்கிள்களை பயன்படுத்துறதுக்காக அவர்கள் இந்த சேமிப்பு விஷயத்தையும் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கணும். அப்போ அதுகளையும் நீங்கள் வந்து கருத்தில் கொள்ளலாம். உங்களுக்கு சூழல் நேயமாக மோட்டார் சைக்கிள் ஓட விருப்பம்னு சொல்லி சொன்னால் நீங்கள் இந்த யாடியா ஷோரூமுக்கு வந்து நீங்கள் ஒரு தடவை இது சம்பந்தமான சகல விளக்கங்களையும் பெற்றுக்கொள்ளலாம். எங்களுக்கு இவ்வளோ விஷயங்களையும் அழகாக விளங்கப்படுத்தின சாயிதின் அண்ணா அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகள். நன்றி அண்ணா. மற்றொரு அருமையான காணொலியில் உங்களை சந்திக்கலாம். இந்த காணொலி பிடிச்சிருந்தா மோட்டார் சைக்கிள் வாங்க விருப்பமான உங்களுடைய நண்பர்கள், உறவினர்களுக்கு இந்த காணொலியை வந்து நீங்கள் ஷேர் செய்யுங்க. அடுத்தது வந்து இந்த காணொலி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு எப்பவுமே தேவை. மற்றும் ஒரு நல்ல காணொலியில் சந்திக்கலாம்.